இங்க பாருமா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ம், நீ செய்வல்லம்மா? இங்க பாருங்க, முதல்ல இப்படி அம்மா கிம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க யாரும் ஒரு பொண்ணு கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கல. என்னாச்சுமா? நான் உன்னை ஸ்வீட் மட்டும் தானே செய்ய சொன்னேன். நான் எப்படி ஸ்வீட் செய்ய முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே கசப்பாக்கிட்டீங்களே. உங்களோட புள்ள நேத்து ராத்திரி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டார். ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இங்க பாருமா, உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆமா, எங்க அப்பாவை தூக்கி குப்பையில போடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். இது ஏன் கல்யாணம்? நீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லையா? இங்க பாரு மஞ்சு, அது ஒரு கல்யாணமே கிடையாது. கல்யாணம் பண்ண 2 மாசத்துலயே சித்ரா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அது 2 மாசமா இருந்தாலும் சரி, இல்ல 2 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. போதும். மஞ்சு, என் மொத பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நீ வாயை மூடு.